நரகத்திற்கு இழுத்து செல்லும் ரதம். நம் அடிமைகளை இழுத்து வாருங்கள். அக்தேச சிப்பாய்கள் அப்பாவி மக்களை இழுத்து வந்தனர். அப்பாவி சிறுவன் அவனை தாக்க முயன்றான், கட்டளையிட்டவனை. ஆனால் அவன் கழுத்து சிதறியது. கண்டத்தில் மிச்சமிருந்த சிறு ராஜ்யத்தையும் கைப்பற்றான். ஆண்களை சுற்று கொண்டனர், பெண்களை சூறையாடினர். நம்மிடம் ஆயுதம் இருக்கிறது, அதனால் உடல் தாக்கத்தை தவிர்க்காமல் ஆசை தீர அனுபவிங்கள். அவன்தான் கூற்றுவான். ராஜ்யத்தை கைப்பற்றிய நிலையில் அனைவரும் சந்தோஷமாக உணவு அருந்தினர். அப்போது சிப்பாய் ஒருவன் ஒரு ஓலையை கொண்டு வந்தான். அதில் தன் மாமா நாளை வருவதாக எழுதியிருந்தான். அங்கு மாறுவிடத்தில் அக்தேசனும் வந்திருந்தான். அதை கண்டறிந்து அவனை சிறையில் அடைத்தனர். 5 தலைமுறையா நீங்க ஆட்சி செஞ்சிட்டீங்க, இப்ப 6வது தலைமுறை. இது உங்களுக்கான ஆட்சி கிடையாது, இது செங்காயனுக்கான ஆட்சி. அக்தேசன் போக்குலயே அவனை விடு, அவனை வச்சு செங்காயனை முடிச்சிடலாம். ஏன்னா ஆட்சி உங்களோடது. ஒண்ணு நீ ஆளணும், இல்ல உன் தம்பி ஆளணும். அவன் ஆளக்கூடாது அப்படின்னு சமாதானம் என்கின்ற சந்தேகத்தை உருவாக்குனாரு லெட்ஸ். நம்ம அப்பாவையும் நீ தான் கொன்ன, அது ஞாபகம் இருக்கட்டும். உன்னோட குறைபாடு தெரிஞ்சும் அதுக்கு மருத்துவம் செய்யாம இருந்த ஈட்டியையும் நீ தான் கொன்ன. என்னோட கூட்டத்தை சேர்ந்தவன் அவன். ஆனாலும் அவன் எப்ப வேணா உன்னை பழி வாங்கலாம். சொல்றது கேட்டு என் கூடயே இரு, நம்ம 2 பேருமா தான் ஆட்சி செய்யலாம். ஆழ்ந்த சிந்தனைக்கு போனா அக்தேசன். உதவி பண்ணலான்னு வந்து என்ன இப்படி ஓட விட்டீங்களா? சரி, மோதி பாத்திர வேண்டியதுதான். கென் சொடக்கு போட்டு கடற்கரைக்கு கொண்டு வந்தாரு அவனை. திரும்பவும் ஒரு சொடக்கு, அங்கிருந்து வெறும் காடு. கழுகு செங்காயனை தாக்கிருச்சு. நினைவுல அவங்க அப்பா இறந்தது ஞாபகத்துக்கு வருது. கோவத்துல இருந்த செங்காயன் அந்த கழுக தன்வசம் படுத்தி அது மேல ஏறி சவாரி செஞ்சான். கென் சொடக்கு போட்டாரு. ராஜ சிம்மாசனம்ல உட்காரும் போதே அவனுக்கு கெட்ட செய்தி. அக்னிதேசனுக்கு செங்காயன் வரான்ட்டு. செங்காயனும் வந்தான், வீரரை அடித்தான், சிறைக்கு போனான், அக்னிதேசனை காப்பாற்றினான். அங்கிருந்து வெளியே வந்தான். அங்கிருந்து வெளியே தப்பிக்க அக்தேசன் ஒரு இடத்த காட்டினான். அங்கே அவன் சொல்கிறான், இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இதுதான். ஏன்னா என்னால் எனக்காக சாகப்பட்ட எல்லாத்தோட பொருளும் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவன் வாழை எடுக்கிறான். அப்போ செங்காயன் ஒன்று கவனிக்கிறான். அவங்க அப்பா கடைசியாக யூஸ் பண்ண வேல்கம்பு அதை அக்தேசனுக்கு தெரியாமல் எடுத்துட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ அக்னிதேசன் பார்த்துறான். நாளை விடுததும் போர் சந்திப்போம். செங்காயன் அவங்க அம்மா கிட்ட அவங்க அப்பா கடைசியாக யூஸ் பண்ண வேல்கம்பை கொடுக்குறான். அவங்க அம்மா அதை பார்த்துட்டு அழுகுறாங்க. உடனே அவங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போரில் உனக்கு தான் வெற்றின்னு அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. வாழையே பார்த்துட்டு இருக்காத, நம்மளுக்கு தான் வெற்றி. கென் 2 முட்டையும் கொண்டு வந்து கொடுக்குறாரு. கொடுத்துட்டு போரில் வெற்றி உங்களுக்கு தான் சொல்லிட்டு கிளம்புறாரு. போருக்கு எல்லாரும் வந்தடைந்தாங்க. ரெண்டு கும்பட்டையும் கையில முட்டையை வச்சுட்டு என்ன பண்ண போறானுங்க? என்னடா உன் கூட்டத்துக்கு பெருங்காயம், உன்னை போட்டுட்டு உன் கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு உன் பொண்ணுகளை தூக்கண்டா. எல்லாம் மாநிலத்தில் அழகா இருப்பாங்க. முட்டையை வீரர்கள் மேலே எரிஞ்சு போற தொடங்கினாங்க. கென் எல்லா விலங்கையும் இறந்த காலத்துலேருந்து இங்கே கொண்டு வந்தார். யாழி தன் முட்டை இருக்கிற இடத்துக்கு போய் நிற்குது. அப்போ வீரர்கள்னா தாக்குறாங்க. பதிலுக்கு யாழியும் தன் நெருப்பு கக்குது. எல்லாரும் எரிஞ்சு சாப்பிடலாயிட்டாங்க. இந்த பக்கம் மக்ரானோ அது முட்டை இருக்கிற இடத்துக்கு போய் நிற்கும் போது வீரர்கள்னா தாக்கவும் இது எதிர்த்தாக்க செஞ்சு எல்லாத்தையும் உருக்க வச்சிருச்சு. உருக்குனது மட்டும் இல்லாமல் தன் வாளால் அதை செதறடிச்சிருச்சு. செங்காயனும் அக்தேசனும் கழுகு மேலே ஏறி அந்த பக்கம் அவங்க 2 பேர் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. ஆனால் போனோன்னு தான் தெரியுது அவங்க 2 பேரும் ஹோலோகிராம்ன்ட்டு. அந்த பக்கம் அவங்க நரக வாகனத்தில் வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் செங்காயனை ஏற்றி எரிஞ்சிடுறாங்க தூரம். இது எப்படி பயன்படுத்துறது? துப்பாக்கியை யூஸ் பண்ணி காரை 2ஆக்கிடுறான். வீரர்கள் கழுகையும் தாக்குறாங்க. அதுக்கு பதில் தாக்குதலா சூறாவளி காற்று அனுப்புது கழுகு. உன்னை கொண்டுட்டா இனி நான் எதையும் பங்கு போட தேவையில்லை.
நானும் அதே தான் சொல்கிறேன். பங்குங்கிற போங்கே தேவையில்லை. இன்னொன்று சொல்லிட்டா, அறிவியல் ரீதியாக நான் தான் உனக்கு அண்ணன். ஏன்னா நான் தான் 2ஆவதாக பிறந்த பையன். அதாவது நான் தான் முதல்ல உருவானேன். நீ எனக்கு அப்புறம் உருவானவன். எனக்கு முன்னாடி போய் நரகத்தை பாரு. உன்னை கொல்ல எனக்கு ஆயுதம் தேவையில்லை. அப்படியா? எனக்கும் தேவையில்லை. உன் பேரிலேயே ஒரு பிழை இருக்கு. என்னது? கூற்றுவானா? அதுல ஒரு எழுத்து பிழையா இருக்கு. கூற்றுவான் இல்ல. உனக்கு நான் தான் இப்ப கூற்றுவன். அளவுக்கு மீறிய பெண்ணாசா இருக்கவன் இப்படிதான் அழிஞ்சு போவான். உங்க அப்பா சாவுக்கும் அவன் தான் காரணம். எனக்கு தெரியும். இனி இங்க நான் தான் ராஜா. இந்த பச்சை வண்ண நூல் உன்னது தானே? ஈட்டி சாகும் போதும் உள்ளங்கையில இருந்தது. நீ ஏன் சாவடிச்சேன்னு எனக்கு தெரியல. ஓ, உனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சா? அவனை மட்டும் இல்லை, உங்க அப்பா செத்ததுக்கு காரணமும் நான் தான். என்னைய கட்டி வைக்கிறான் இருந்தாலும். ஆனால் ஒரே ஒரு எனக்கு மனவலி தான். உங்க அப்பாவை என் கையால் சாகடிக்க முடியலையே. அதனால என்ன, அவனால் ஆன நீ இருக்கியே, உன்னை என் கையால் சாவடிக்கிறேன். செங்காயன் டக்குன்னு விசில் அடிச்சிடறான். அடித்ததும் மரங்குத்தி பறவையும் புலியும் வந்துடுது. மரங்குத்தி பறவை அக்தேசனோட கண்ணை குத்தி வெளியே எடுத்துருது. புலி அவங்க அம்மாவை சாவடிச்சதுனால அவனையும் சாவடிச்சிருது. போர் முடிஞ்சதும் லெட்ஸும் கென்னும் வந்தாங்க. கென் தன் மந்திரத்தை பயன்படுத்தி விலங்குகளை அது காலகட்டத்துக்கே அனுப்புனாரு. நீங்க சொன்ன மாதிரி சமாதானங்கிற சந்தேகத்தை அக்னி தேசன் கிட்ட விதைச்சேன். அதனால இந்த போரின் முடிவு நம்மளுக்கு வெற்றியா வந்தது. போரில் வெற்றி பெற்று கிரீடத்தை தலையில் சூடி ராஜாவானார் செங்காயன். செங்காயன் தன் அப்பாவை நினைத்து பார்க்கறான். அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெண் மேல ஆசையே கிடையாது, பொன் மேலதான் ஆசை. கஜானா நிரம்பியதற்கு காரணம் கைப்பற்றிய எல்லா நாட்டிலும் இருந்து அனைத்து தங்கங்களையும் சுரண்டி வருவார்கள். நான் நேரில் சந்திக்க வேண்டும். இது மக்களை சுரண்டும் ஆட்சி இல்லை, மக்களை உயர்த்தி நாட்டையும் உயர்த்தும் ஆட்சி. இப்போ சொல்ல வர கருத்து என்னன்னா, கொடுப்போம் எடுப்போம், கொடுப்போம் எடுப்போம், எடுப்போம் கொடுப்போம், கொடுப்போம் எடுப்போம். புதுசாக கொடுப்போம், அதை எடுப்போம். அதை கொடுக்கறதுக்கும் எடுக்கிறதுக்கும் நடுவில் தான் வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கணும். நீங்கள் கைவிட்டு போகிறத நினச்சி புலம்பாமையும் வரதை நினச்சி வருந்தாமலையும் இரு. எல்லாம் கரெக்டாக நடக்கும். அன்பை காட்டுங்க பஸ்ஸு. பாய், இது கறிக்கு தேருமான்னு பாருங்கள்.